மதுரை அருகே வரதட்சணை கேட்டு மனைவியை தினமும் அடித்து சித்திரவதை செய்த காவலர் பூபாலனை காவல்துறையினர் கைது செய்தனர். வழக்கமாக வரதட்சணை கொடுமை என்றால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம். ஆனால் காவல்துறையில் பணியாற்றுபவர்களே வரதட்சணை கொடுமையில் இறங்கினால் எங்கு சென்று புகார் அளிப்பது? விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் இன்ஸ்பெக்டராக பதவி வகித்து வருபவர் செந்தில்குமார். இவரது மகன் பூபாலன் என்பவர் மதுரை மாவட்டம் அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் பூபாலனுக்கு கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு பெற்றோர் சம்மதத்தின்படி திருமணம் நடந்து முடிந்தது. தனியார் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்த பெண்ணுக்கும் பூபாலனுக்கும் திருமணம் நடந்த நிலையில் இதில் கிலோ கணக்கில் நகைகள் வரதட்சணையாக கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த நகை பணம் போதாது என தெரிவித்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் வீடு கட்டி தர வேண்டும் என்றும் கூடுதலாக நகை வேண்டும் என்றும் சம்மந்தி வீட்டாரை வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் காவலர் பூபாலன் அவரது மனைவியிடம் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியிருக்கிறார். கொடுமை என்றால் சாதாரணமானதாக இல்லை என்றும் காவல் நிலையத்தில் குற்ற வழக்குகளில் கைதானவர்களிடம் எப்படி கடுமையாக நடந்து கொள்வார்களோ அதேபோல ட்ரீட்மெண்ட்டை மனைவியிடமும் காட்டியிருக்கிறாராம் பூபாலன். இந்த தாக்குதல் குறித்து பூபாலன் அவரது தங்கை அனிதா என்பவருக்கு போன் செய்து எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினேன் தெரியுமா என பேசிய ஆடியோ ஒன்று வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அழுது இல்ல, பிராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பிராண்டிட்டியா? நான் பேசுன அப்படி அவ எனக்கு பேசுன எரிச்சலா வரும். வாய முறி வாய பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாய் பூரா இதாயிப்போச்சு. ஓவரா கத்துனால தொண்டைய பிடிச்சது நெம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. காலை வச்சு லாக் பண்ணல, முட்டி லாக் ஆயிருச்சு. யாருக்கு? அவளுக்கு நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. உடனே 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல. உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன், காலையில வச்சு வளைச்சு நெரிச்சிட்டேன். காயங்கள் வேற, உதட்டுல ஏற்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு. சொல்லி வச்சிரு, வாய் ஓவரா பேசினா இப்படித்தான் இருக்கும். கொலைவெறி தாக்குதலால் பாதிக்கப்பட்ட இளம்பெண் தற்போது மதுரை அரசு தலைமை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி வருகிறார். இந்த சம்பவம் பற்றி பெண்ணின் பெற்றோர் அளித்த தகவலின் பேரில் செந்தில்குமரன் மற்றும் அவரது மனைவி விஜயா, காவலரான பூபாலன், அவரது தங்கை அனிதா ஆகியோர் மீது 5 பிரிவுகளின் கீழ் காவலர்கள் வழக்கு பதிவு செய்தனர்.